யாழ்ப்பாணத்தில் ஒரு வேன் எடுத்து அதை ஒரு வீடாக உருவமைச்சிருக்கிறோம். அந்த வேன் வீட்டில் வந்து இலங்கை பூராவும் வந்து இருக்கிற 25 மாவட்டங்களுக்கு போய் அங்கே இருக்கிற சுற்றுலா தலங்களை வந்து காணொளி வாயிலாக வந்து வெளிப்படுத்த போகிறோம். இது ஒரு பழைய வேனை வந்து நாங்கள் ஒரு வீடாக மாற்றிருக்கோம், கரவேனாக மாற்றிருக்கோம். இதை சுற்றி இருக்கிற ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே வந்து இலங்கையில் இருக்கிற அட்வென்ச்சர், நீங்கள் இலங்கைக்கு வரும்போது என்னென்னலாம் செய்யக்கூடியன்ற விஷயங்களை வந்து இதில் வந்து போட்டிருக்கிறோம். இந்த பராமோட்டரிங், மற்ற ஸ்னோக்லிங்ஸ், மற்றது டர்ட்டில் வாட்சிங் அப்படியான விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த வேனை சுற்றியே வந்து நாங்கள் ஸ்டிக்கரிங் பண்ணிக்கிறோம். இந்த வேனில் ஒரு வீட்டில் இருக்கிற எல்லா வசதியையும் வந்து நாங்கள் உள்ளடக்கி இருக்கிறோம். மேலே பார்த்தீங்கன்னா மேலே சோலர் இருக்குது. அந்த சோலரின் மூலியமாக வந்து எங்களுக்கு தேவையான லேப்டாப்ஸ், கேமராஸ், ஃபோன்ஸ் எல்லாமே வந்து சார்ஜ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஒரு வீட்டுக்கு தேவையான கரண்ட் வந்து நாங்கள் எடுத்துக்கிறோம். அதோட இதை பார்த்தீங்கன்னா இது வந்து பிவிசி குழாய்கள் மூலியமாக வந்து எங்களுடைய இந்த வேன் வீட்டுக்கு வந்து நாங்கள் தண்ணி எடுத்திருக்கிறோம். இந்த பிவிசி குழாய்களுக்குள்ள வந்து கிட்டத்தட்ட 60 லிட்டர் தண்ணி வந்து எங்கிட்ட தேவைக்கு இருக்கும். இதை நாங்கள் திறந்து விடுற மூலியமாக வந்து தண்ணியை பாவிச்சு கொள்கிறோம். இங்கே அது காட்டு பக்கம் ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதிகளுக்கு போக வந்து இந்த தண்ணியை வந்து நாங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். அதோட உள்ளுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள முழுக்களுமே வந்து எங்களுடைய பொருட்கள் வைக்கிறதுக்கும் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் எங்களுடைய பொருட்கள் வைக்கிறதுக்கு தேவையான இடமும் இருக்குது. அதோட இந்த வேனுக்குள்ள தான் நாங்கள் முழுதாக வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு இந்த வேனுக்குள்ள தான் வந்து எங்களுடைய வாழ்க்கை வந்து போகுது. மேலே பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து இந்த ஃப்ளைட்டுக்கு அடிக்கிற மாதிரி சரிச்ச இதில் எங்களுக்கு இந்த கபர்ட்ஸ் எல்லாமே அடித்து தந்திருக்கிறோம். கூடுதலாக இந்த பாகங்களை நாங்கள் எவ்வளோத்துக்கு பயன்படுத்த முடியுமோ அவ்வளோத்துக்கு பயன்படுத்திக்கிறோம். அதோட இங்கே சோஃபா இருக்குது. இந்த சோஃபா வந்து நாங்கள் இதில் திருப்பி போட்டோம்னா வந்து இதை பெட்டாக பயன்படுத்தி கொள்ளலாம். அதை தவிர இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் கணக்கு கபர்ட்ஸுகள் இருக்குது. தேவையான பொருட்கள் வந்து கூடுதலாக வந்து வச்சுக்கொள்ளலாம். எங்களுடைய ஆபத்துக்கு தேவையான உடனடி தேவைக்கு பயன்படுத்தக்கூடிய டோர்ச் லைட்டுகள், மற்றது பவர் பேங்க்ஸுகள், சமைக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே வந்து நாங்கள் இந்த இடத்துல வச்சிருக்கிறோம். மற்றது பார்த்தீங்கன்னா இந்த உள்ளுக்குள்ளே இருந்து நாங்கள் ஏதாவது சாப்பிடணும் கொள்ளணும்னா வந்து இந்த இதை வந்து டேபிளாக மாற்றிக்கொள்ளலாம். இதை வந்து எடுத்து விட்டோம்னா வந்து வந்து இதில் வந்து டேபிளாக பயன்படுத்தி கொள்ளலாம். இதில் எதுவும் பொருட்கள் வைக்க விழக்கூடாதுன்றதுக்காண்டி இங்கே கரையில் வந்து இந்த விஷயங்கள் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு. இது முழுக்கமே வந்து யாழ்ப்பாணத்தில் இருக்கிறவர்களால் தான் செய்யப்பட்டது. இந்த உள் விஷயங்கள் எங்களுக்கு ராசன் என்ற அண்ணா வந்து மேனிப்பேரில் இருக்கிற ராசன் அண்ணா வந்து செய்து தந்தவர். அதை விட இதுக்கான இந்த கரண்ட் வசதிகள் மற்றது மெக்கானிக் வேலையை வந்து துவான செய்து தந்தவர். ரைட், இப்படியான விஷயங்கள் வந்து இதில் இருக்குது. அதோட ஒரு வீட்டுக்குள்ள ஒரு ரூமுக்குள்ளே இருக்க என்ன மாதிரி உணர்வு ஏற்பட்டோணுமன்றதுக்காண்டி இங்கால நாங்கள் இயற்கையான இந்த கெக்டஸ் அப்படியான தாவரங்களும் வந்து வச்சுக்கிறோம். அதோட மேலே பார்த்தீங்கன்னா லைட் வசதி இருக்குது. அதை விட இங்கால பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சோலரில் வந்து இந்த ஃபேன் இயங்கக்கூடிய மாதிரி இருக்கும். சோலர் இருந்து டிரெக்டாக இந்த ஃபேனுக்கு வந்து கரண்ட் வந்து ஒன்று இருக்கும். இப்போ இந்நேரம் வந்து நாங்கள் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். முழுக்கமே வந்து நாங்கள் பெட்ரோல் டீசலில் பயன்படுத்தாமல் சோலர்லேருந்து இயற்கை சூரிய ஒளியிலேருந்து பயன்படுத்தக்கூடிய இதுகளை வந்து செய்திருக்கிறோம். அதோட பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தேவையான கரண்ட் வசதிகளுக்கு வந்து கீழே லொரி பேட்டரி கொண்டு வச்சு அந்த சோலர் சார்ஜர் மாதிரி செய்திருக்கிறோம். அதுலேருந்து வந்து சார்ஜ் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதோட இது வந்து நாங்கள் எங்கே போனாலும் வச்சு சமைக்கிறக்கூடிய கேம்பிங் சிலிண்டர். இதில் தான் எங்களுடைய சமையல். மற்றது கூடுதலான ஆகல் கேப்பிங்கள் வந்து மலசல கூட வசதி என்ன மாதிரி பயன்படுத்துவீங்கன்ட்டு இப்போ நாங்கள் வந்து போர்ட்டபிளான மலசல கூடம் ஒன்று செய்திருக்கையில் வேண்டியிருக்கிறோம். இதான் நாங்கள் பயன்படுத்துகிற மலசல கூடமாக இருக்கும். அவசர தேவைகளுக்கு இதை நாங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். கூடுதலாக இந்த பயணத்தில் வந்து நாங்கள் பெட்ரோல் செட் மற்றது பொது இடங்கள், ஃபுட் சிட்டி அந்த மாதிரி இடங்களை தான் பயன்படுத்துவோம். இனியிலேண்ட அவசரம் காடு வழிய அப்படியான விஷயங்களுக்கு போய்க்க வந்து இதை வந்து நாங்கள் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. ஏதாவது எங்களுக்கு ஆபத்துகள் ஏற்படும் என்ற வகையில் வந்து நாங்கள் முன்கூட்டிய ஏற்பாடாக வந்து தீயணைப்பு கருவிகளும் வச்சுக்கிறோம். அதோட ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எல்லாமே வந்து எங்களுடைய வாகனத்தில் வச்சுக்கிறோம். இந்த வாகன வீட்டில் இனி எங்களோட வாழ்க்கை வந்து போகுது. இலங்கையில் இருக்கிற எல்லா சுற்றுலா தலங்களையும் சுற்றி வர போதும். அதை
உங்களுக்கும் வந்து பகிர்ந்து கொள்ள போகிறோம். வணக்கம், நான் அலஸ்டின், இவர் கஜந்தன், இவர் ஜெரின். நாங்கள் 3 பேரும் யாழ்ப்பாணத்தில் ஒரு வேன் எடுத்து அதை ஒரு வீடாக உருவமைச்சிருக்கிறோம். அந்த வேன் வீட்டில் வந்து இலங்கை பூராகவும் வந்து இருக்கிற 25 மாவட்டங்களுக்கு போய் அங்கே இருக்கிற சுற்றுலா தலங்களை வந்து காணொளி வாயிலாக வந்து வெளிப்படுத்த போகிறோம். இந்த வேன் வந்து முழுக்களுமே வந்து யாழ்ப்பாணத்தில் வீடாமத்து உருமாட்டி இருக்கிறோம். இந்த பயணம் நாங்கள் ஏன் செய்யணுமென்று தோன்றினா வந்து இலங்கை முழுக்களுமே வந்து சுற்றுலாத்துறை வருமானத்தை நம்பித்தான் இருக்கு. இலங்கை என்ற சுற்றுலாத்துறையை மேம்படுத்தணும் என்ற காரணத்துக்காகத்தான் இந்த விஷயங்களை வந்து நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே நாங்கள் போன வருஷம் ஆட்டோவில் இலங்கை பூராகவும் போய் வந்து நாங்கள் என்றதை வந்து இந்த இடத்துல தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டும் இல்லாமல் யுத்தம் காரணமாக வந்து இலங்கையிலேருந்து பல புலம்பெயர் தமிழர்கள் வந்து பல இடங்களில் சிதறி போயிருக்கிறோம். அவையில் திருப்பவும் இலங்கைக்கு வரலாமா, இலங்கையை வந்து சுற்றி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குமா, இன்னும் அந்த யுத்த காலத்தில் இருந்த மாதிரி வேறு இடங்களுக்கு போக வந்து கணக்கு பிரச்சனையில் ஏற்படுமான்ற ஒரு யோசனையில் இருப்பீங்க. அதை நிவர்த்தி செய்கிற விதமாக வந்து நாங்கள் யாழ்ப்பாணத்திலேருந்து தமிழர் பிரதேசங்களிலேருந்து வேறு பகுதிகளுக்கு போக வந்து எங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வருது, நாங்கள் சமாளிக்கக்கூடிய மாதிரி இருக்கா, நாங்கள் சுதந்திரமாக பயணம் செய்யக்கூடிய மாதிரி இருக்குதா என்ற தகவல்களை வந்து காணொலி வாயிலாக பதிவு செய்கிற மூலியமாக வந்து உங்களுக்கு திருப்பவும் எங்கள நாட்டுக்கு அந்த மக்களை வந்து வரவேற்கிற விதமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து இங்கே இருக்கிற சுற்றுலாத்தலங்கள் பல விஷயங்களை வந்து நாங்கள் வெளிக்கொண்டிருக்க வந்து வெளிநாட்டவர்கள் வந்து இலங்கைக்கு வர்றதனுடைய அந்நிய செலாவணியை வந்து கூட்டிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த பயணம் வந்து கிட்டத்தட்ட 4 மாதங்களுக்கு வந்து இந்த பயணங்கள் இருக்க போது நாங்கள் ஒவ்வொரு ஊரில் உங்களை சந்திக்க நேரடியாக வர போகிறோம். உங்களோட ஊருக்கு வரைக்கும் வந்து உங்களுடைய ஆதரவை வந்து நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம்.